ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் இந்த வாரமும் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் மிகவும் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்ளுகிறேன். நான் உங்கள் சகோதரன் செல்வம். அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி உங்கள் அநேகருக்கு மிகவுமே பிரயோஜனமாக ஆசீர்வாதமாக இருந்து கொண்டிருக்கிறது. கர்த்தருக்குள்ளான அருமையான நல்ல தேடல்களை உண்டாக்கத்தக்கதான நிகழ்ச்சிகளாக இருக்கிறது என்ற பல உங்களுடைய கருத்துக்களை, ஆசீர்வாதமான விடயங்களை அடியனுக்கு தெரியப்படுத்தி கொண்டு வருகிறீர்கள். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும். நிச்சயமாக அன்பானவர்களே, இந்த நிகழ்ச்சி நான் ஆரம்பத்திலேயே உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியை தொடங்கும் பொழுதே சொல்லி இருக்கிறேன். இது தேவனுக்குள்ளான ஒரு ஆசீர்வாதமான நிலைகளுக்கு அல்லது ஒரு முன்னேற்றங்களுக்குள்ளே கடந்து செல்வதற்கு ஏதுவான ஒரு நிகழ்ச்சியாகத்தான் இந்த நிகழ்ச்சி இருக்கும் என்று சொல்லி, அந்த வகையில் தான் நாங்கள் கேள்விகளை கூட உங்களிடம் நாங்கள் கேட்கிறோம். ஆகவே இந்த நிகழ்ச்சியின் காரியங்கள் ஒவ்வொன்றும் உங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தருக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதமான நல்ல விடயங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறது. ஆகவே தேவனுக்கு நான் மீண்டும் மீண்டும் நான் நன்றி செலுத்துகிறேன். என்னையும் கூட இந்த நிகழ்ச்சியினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் உங்களிடம் கேள்விகளை கேட்பதற்கு முன்பு இந்த கேள்விகளை ஆயத்தப்படுத்தி தேடி அன்புக்குரியவர்களே எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தி செயற்படுத்தவும் கர்த்தர் அடியனுக்கும் கிருபை செய்து நடத்துகிறார். அவை தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, நாங்கள் முதலாவதாக இந்த வாரத்துக்குரிய கேள்விகளை நான் உங்களிடம் அறிவிப்பதற்கு முன்பு, சென்ற வாரத்திலே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு யார் சரியான பதில்களை சொல்லி இருக்கிறார்கள், சரியான பதில்கள் என்ன, சரியான பதில்களை சொன்னவர்களில் யார் பரிசுத் தொகையை வெல்லப் போகிறார்கள் என்பதனை நாங்கள் பார்த்து இந்த வாரத்துக்குரிய கேள்விகளை நான் உங்களிடம் கேட்க இருக்கிறேன். ஆகவே முதலாவது அன்புக்குரியவர்களே, சென்ற வாரத்திலும் கேட்கப்பட்ட அந்த 10 கேள்விகளுக்கும் சரியான பதில்களை எங்களுக்கு சொன்னவர்கள் 4 பேர். சகோதரி கார்த்திபன் ராஜினி, தயாபரன் அனிதா, ரமணன் ஜாலினி, ரொபின் ஜெனி, இந்த 4 பேரும் தான் சரியான பதில்களை, அதாவது 10 கேள்விகளுக்கும் சரியான பதில்களை எழுதியிருக்கிறார்கள். சகோதரிகளுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்கள் அநேகர் அதாவது 10 கேள்விகளுக்கும் பதில்களை சொல்லாவிட்டாலும், நான் ஒவ்வொரு தடவையும் சொல்வது போல, நீங்கள் குறைவான கேள்விகளுக்கு பதில்களை கண்டுபிடித்திருந்தாலும் நீங்களும் ஒரு வெற்றியாளர்கள் என்பதை மறக்க வேண்டாம். நாங்கள் இந்த இடத்திலே ஒரு ஒழுங்கை, ஒரு கட்டுப்பாடு இப்படி என்று சொல்லி வைத்திருக்கிறவனால் 10 கேள்விக்கும் பதில்களை சொல்லுகிறவர்களை நாங்கள் அறிவிக்கிறோம். அதிலும் ஒருவரை தெரிவு செய்து பரிசினை கொடுக்கிறோம், அதை உற்சாகப்படுத்தும்படியாக. ஆனாலும் நீங்கள் அநேகர் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில்களை தேடி தேடி அன்புக்குரியவர்களே முயற்சி செய்திருக்கிறீர்கள். அந்த வகையிலே 5 கேள்விக்கோ 4 கேள்விக்கோ 8 கேள்விக்கோ நீங்கள் பதில்களை கண்டுபிடித்திருக்கிறீர்கள். அநேகர் என்னோடு அப்படியாக எல்லாம் தொடர்புகள் ஏற்படுத்தி பேசுகிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே இந்த கேள்விகளுக்கு, அதாவது சென்ற வாரத்திலே கேட்கப்பட்ட அந்த 10 கேள்விகளுக்கும் பதில்களை கண்டுபிடிக்கும்படியாய் முயற்சித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களை, இப்பொழுதும் இந்த 4 பேரிலே யார் இந்த பரிசுத் தொகையை வெல்பவர் என்பதனை நாங்கள் பார்க்க வேண்டும். அதற்கு நாங்கள் வழமையாக செய்வது போல இந்த குடுவைக்குள்ளே 4 பேருடைய பெயரையும் போட்டிருக்கிறேன். ஆகவே இந்த 4 பேருடைய பெயர்கள் இதில் எழுதப்பட்டு இந்த குடுவைக்குள்ளே நான் சுருட்டி போட்டிருக்கிறேன். இந்த பெயர்களிலே யாருடைய பெயரை நான் எடுக்கிறேனோ அவர்தான் பரிசினை, அதாவது அந்த பரிசுத் தொகையினை வெல்பவராக இருக்கிறார். ஆகவே இந்த குடுவைக்குள்ளே இருக்கிற இந்த பெயர்களை நான் குலுக்கி ஒருவருடைய பெயரை எடுக்கிறேன். அவர் யார் என்று பார்ப்போம். நிச்சயமாக அவர்தான் இந்த பரிசினை அல்லது இந்த பரிசுத் தொகையினை வெல்பவராக இருக்கிறார். இப்பொழுதும் நாங்கள் இந்த பெயரை பார்க்கலாம். கார்த்திபன் ராஜினி அவர்கள்தான் இந்த முறை இந்த பரிசினை வெல்பவராக இருக்கிறபடினாலே சகோதரிக்கு எங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
அன்பானவர்களே, இந்த இடத்திலே ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டும். இந்த இடத்திலே நாங்கள் யாருக்கு பரிசு தொகை போகிறது அல்லது அவர் வெல்பவர் என்று சொல்லி அறிவிக்கிறோமோ அவர்களுக்குரிய பணங்கள் நிச்சயமாக சென்றடைந்திருக்கிறது. சில வேளைகளில் யாருக்காவது உங்களுக்கு இந்த கிழமையில் நான் வென்றேன் அல்லது நான் இந்த பரிசு தொகையினை பெற்றேன், எனக்கு அந்த பரிசு தொகை வரவில்லை என்று சொன்னால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும். நிச்சயமாக அது உங்களுக்கு வந்து கிடைக்கும் என்பதிலே நாங்கள் உங்களுக்கு உறுதியாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஆம் அன்புக்குரியவர்களே, நாங்கள் இதுவரைக்கும் யார் 10 கேள்விக்கும் பதிலை சொன்னவர்கள், இந்த பதில் சொன்னவர்களில் யார் பரிசினை வென்றிருக்கிறவர் என்பதனை நாங்கள் பார்த்து விட்டோம். இப்பொழுதும் சென்ற வாரத்திலும் கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு என்ன சரியான பதில்கள் என்பதை சீக்கிரமாக நான் உங்களுக்கு சொல்லி, அன்புக்குரியவர்களே, இந்த வாரத்துக்குரிய கேள்விகளை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். நிச்சயமாக நீங்கள் அநேகர் எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் சில கேள்விகளுக்கு பதில்களை கண்டுபிடிக்காமல் இருப்பதனால நான் இந்த பதில்களை சொல்லும் பொழுது உங்களுக்கு அது இன்னும் உற்சாகமாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. முதலாவதாக நாங்கள் 3 பாடல்களை இடையிலிருந்து ஒளிபரப்பு செய்து அந்த பாடல்களின் முதல் பாடல் வரி என்ன, பாடலை படித்தவருடைய பேர் என்ன என்று சொல்லி கேட்டிருந்தோம். அந்த வகையிலே முதலாவதாக இடையிலிருந்து ஒளிபரப்பாகிய பாடலுடைய முதல் பாடல் வரி எல்லாம் கிருபையே என்று சொல்லுகிற அந்த பாடல் தான் நாங்கள் இடையிலிருந்து ஒளிபரப்பு செய்தோம். அதை டார்வின் எபினேசர் அவர்கள் படித்திருந்தார்கள். இரண்டாவதாக ஒளிபரப்பு செய்த பாடலின் முதல் பாடல் வரி ஒவ்வொரு நாட்களிலும் என்று சொல்லுகிற பாடலை ஐசாக் வில்லியம் அவர்கள் படித்திருக்கிறார்கள். மூன்றாவதாக இடையிலிருந்து ஒளிபரப்பாகிய பாடலின் முதல் பாடல் வரி உன்னை காண்கிறார் என்று சொல்லுகிற பாடலை ஃபாதர் பெர்க்மன்ஸ் அவர்கள் படித்திருக்கிறார்கள். ஆகவே இந்த 3 பாடல்கள் தான் சென்ற வாரத்திலே இடையிலிருந்து நாங்கள் ஒளிபரப்பு செய்து முதல் பாடல் வரி என்ன, பாடலை படித்தவருடைய பேர் என்ன என்று கேட்டோம். இதுதான் சரியான பதில்கள். அடுத்ததாக நாங்கள் 4வது கேள்வியிலிருந்து 7வது கேள்வி வரைக்கும் படம் பார்த்து பதில் சொல் என்று சொல்லி ஒரு கேள்வி பகுதியை வைத்து படத்தை நாங்கள் திரையிலே தோன்ற பண்ணி அந்த படத்தின் அடிப்படையிலே கேள்விகளை கேட்டிருந்தோம். அந்த வகையிலே 4வதாக நாங்கள் ஒரு படத்தை திரையிலே தோன்ற பண்ணி அதாவது ஒரு தேவ மனிதனுடைய பெயரை அல்லது அந்த தேவ மனிதனோடு சேர்ந்த இன்னும் 2 பிள்ளைகளுடைய பெயரை நாங்கள் போட்டிருந்தோம். இந்த தேவ பிள்ளைகளுடைய பெயர் என்ன என்று சொல்லி கேட்டிருந்தோம். சில குறிப்புகளை கூட நான் சொல்லியிருந்தேன். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் 2 பிள்ளைகள், ஆஸ்திரேலியா தேசத்தை சேர்ந்தவர். இந்தியா தேசத்திலே மிஷனரியாக பணிபுரிந்த வேளையில் தான் இவர் எரித்து கொல்லப்பட்டார் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். சரி, அடுத்ததாக 5வது கேள்வியாக திரையிலே ஒரு படத்தை நாங்கள் தோன்ற பண்ணியிருந்தோம். ஒரு தாயாருடைய படம், தேவனுக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு தாயாருடைய படத்தை போட்டிருந்தோம். இந்த தாயாருடைய பெயர் என்ன, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்று கேட்டிருந்தோம். சிலருக்கு சந்தேகங்கள் இருந்தாலும் கண்டுபிடித்து விட்டீர்கள். கர்த்தர் ஸ்தோத்திரம். இவருடைய பெயர் லீசி தாசையா அவர்கள் தான் இவருடைய பெயர். நான் சில குறிப்புகளை ஏற்கனவே சொல்லியிருந்தேன். இவர் எப்படியான அந்த இன்ப இயேசு ராஜாவை பார்த்தால் போதும் என்று சொல்லுகிற அந்த பாடல் மாத்திரமல்ல, 300 பாடல்களுக்கு மேலாக இவர் எழுதியிருக்கிறார், இயற்றியிருக்கிறார். இவருடைய பாடல்கள் இன்றைக்கு வேறு பல தேவ பிள்ளைகளால் பாடப்பட்டு பிரபல்யம் அடைந்திருக்கிறார். ஆனால் இவர்தான் அந்த பாட்டை எழுதியவர், இயற்றியவர் என்பதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தும் வண்ணமாக அந்த தாயாருடைய படத்தை போட்டு அந்த தாயாரை குறித்த விடயங்களையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஆகவே 5வதாக நீங்கள் பார்த்த அந்த படம் லிசி தாசையா அவர்கள் இந்தியா தேசத்தை சேர்ந்தவர். சரி, அடுத்ததாக நாங்கள் 6வதாக இன்னொரு படத்தை நாங்கள் தோன்ற பண்ணி விசேஷமாக ஒரு மிருகத்தின் படம், அதாவது ஒட்டகத்தினுடைய படத்தை போட்டு இந்த படத்திற்கும் வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு பெண்மணிக்கும் அல்லது பெண்ணிற்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்று சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அந்த பெண்ணின் பெயர் என்ன என்று சொல்லி கேட்டிருந்தோம். எல்லாருமே சரியான பதில்கள் எழுதியிருந்தீர்கள். ரெபேக்காள் அவர்களுக்கும் இந்த ஒட்டகம்
த்துக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆதியாகம புஸ்தகத்திலே பார்க்கும் பொழுது எலியேசர் எப்படியாக அவர் தன்னுடைய மனதிலே அங்கே இந்த ஒட்டகங்களுக்கெல்லாம் தண்ணீர் வார்க்கிற அந்த பெண்ணை ஈசாக்குக்காக தெரிந்து கொள்ளும்படியாக அல்லது அவருக்கு மனைவியாக தெரிவு செய்யும்படியாக அவர் புறப்பட்டு வந்தார் என்ற பல காரியங்களை நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே ஒரு ஒட்டகத்துக்கும் இந்த ரெபேக்காளுக்கும் தொடர்பு நெருக்கமாகவே இருக்கிறது இப்படியான சம்பவங்கள் மூலம். ஆமென். படம் பார்த்து பதில் சொல்லுன்ற இந்த கேள்வி பகுதியிலே 7வது கேள்வியாக இன்னொரு படத்தை திரையிலே தோன்ற பண்ணினோம். கரடியினுடைய படம். அந்த கரடிக்கும் வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் அல்லது தேவ மனுஷன் என்று சொல்லியிருந்தேன். தேவ மனுஷனுக்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு என்று சொல்லி கேட்டிருந்தேன். அநேகர் பலருடைய பெயர்களை எழுதியிருந்தீர்கள். அதாவது எலிசா எப்படியாக அங்கே அந்த பிள்ளைகள் மொட்டத்தலையா ஏறிப்போ என்று சொன்ன பொழுது அவர்களை சபித்தான். அங்கே கரடிகள் வந்து அவர்களை கொன்று போட்டதென்று நாங்கள் பார்க்கிறோம். அதே நேரம் தாவீதினுடைய பெயரையும் எழுதியிருந்தீர்கள். தாவீதும் அங்கே சொல்லுகிறார், ஒரு தடவை சிங்கம் வந்தது, கரடி வந்தது, எல்லாத்துக்கும் தேவன் என்னை தப்புவித்தார் அங்கே என்று சொல்லுகிற அந்த பதிலை கூட அவைகளிலிருந்து அந்த ஆட்டுகளை தான் தப்பிவித்தேன் என்று சொல்லுகிற அந்த விடயத்தை கூட நீங்கள் வேத ஆதாரத்துடன் எழுதியிருந்தீர்கள். ஓகே, சரி. படம் பார்த்து பதில் சொல்லுன்ற இந்த கேள்வி பதிலே என்னென்ன படங்களை திரையிலே தோன்ற பண்ணினோமோ அதற்குரிய பதில்கள் தான் இவைகள். அடுத்ததாக 8வது கேள்வியாக நான் வேதாகமத்திலிருந்து கேட்டிருந்த கேள்வி, தாவீதின் பார்வையில் யாருடைய ஜீவன் அருமையா இருந்தது என்று கேட்டிருந்தேன். அதற்கான பதில் சவுல் என்பது சரியான பதில். 9வதாக வேதாகமத்திலிருந்து கேட்டிருந்த கேள்வி, உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்க தோமா செய்ய விரும்பின 3 காரியங்கள் என்ன? உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்க தோமா அதாவது அப்பொழுதுதான் தான் இயேசு உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லி நான் நம்புவேன் என்று சொல்லி அவர் சில அடையாளங்களை பார்க்க விரும்பினார் என்று நாங்கள் வேதத்திலே பார்க்கிறோம். அதைத்தான் இந்த கேள்வியாக கேட்டிருந்தேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசிக்க தோமா இயேசுவிடத்திலே பார்க்க அல்லது தான் அடையாளமாக தான் பார்க்கத்தக்கதான காரியங்கள் விரும்பின காரியம் என்ன என்று சொல்லி கேட்டிருந்தேன். 3 காரியங்களை கேட்டிருந்தேன். அதாவது முதலாவது அவருடைய கைகளில் ஆணிகளில் உண்டான காயத்தை தான் காண வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்பியிருந்தார், அதை பார்த்தார். 2வதாக அந்த காயத்திலே நான் விரலை விட வேண்டும் என்று சொல்லி விரும்பியிருந்தார். 3வதாக கையை அவருடைய விலாவிலே போட வேண்டும் என்று சொல்லி விரும்பியிருந்தார். ஆகவே தோமா உயிர்த்தெழுந்த அந்த இயேசுவை விசுவாசிக்க தோமா இப்படியான காரியங்களை பார்த்துத்தான் அங்கே விசுவாசித்தார் என்று சொல்லி வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். சரி, இதுதான். இதற்கும் கூட நீங்கள் எல்லாரும் சரியான பதில்கள் எழுதியிருந்தீர்கள். இறுதியாக நாங்கள் ஒரு காணொளி ஒன்றை உங்களுக்கு ஒளிபரப்பு செய்திருந்தோம். இந்த காணொளியின் மூலம் நீங்கள் கற்றுக்கொண்ட அல்லது புரிந்து கொண்ட இந்த நடிப்புகளின் மூலம் நீங்கள் கற்றுக்கொண்ட காரியம் என்ன அல்லது ஒரு சத்தியம் என்ன, இதன் மூலம் என்ன சத்தியத்தை வெளிப்படுத்துகிறது என்று சொல்லி நாங்கள் கேட்டிருந்தோம். அநேகர் அருமையான பதில்களை எழுதியிருந்தீர்கள். எப்படியாக சபைக்குள்ளே ஒரு வாழ்க்கை, வெளியிலே ஒரு வாழ்க்கை வாழ்கிற மனுஷர்களுடைய நிலைமையை அந்த அந்த காணொளி சித்தரித்து காட்டியிருந்தது என்பதை எழுதியிருந்தீர்கள். எப்படியெல்லாம் அவர்கள் சபைக்குள்ளே வந்து பக்தி பரவசமாக தங்களை விட்டால் ஒருவர் அப்படி ஒரு விசுவாசி இல்லை என்று சொல்லத்தக்கதாக அப்படியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து வெளியிலே போனவுடன் எவ்வளவு பித்தலாட்டமான அல்லது அருவருப்பான கர்த்தர் விரும்பாத செயல்களை செய்கிறவர்கள் என்பதை நாங்கள் அந்த காணொளியினுடைய அந்த சம்பவங்களை நடித்த மனுஷர்களை நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கும் அப்படியாக தேவனுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும். இப்படியான வாழ்க்கை, உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கிற வாழ்க்கை, இரட்டை வாழ்க்கை, உலகத்திலே ஒரு வாழ்க்கை, சபையிலே ஒரு வாழ்க்கை என்று சொல்லி இப்படியாக நாங்கள் வாழக்கூடாது. அதை தேவன் அருவருக்கிறார், அதை தேவன் விரும்புவதில்லை என்பதை தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களிலும் நானும் கூட இந்த காணொளியினுடைய அந்த விளக்கமான ஒரு புரிந்து கொண்ட ஒரு செய்தியை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகவே இந்த நாட்களிலும் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கைகளை நாங்கள் மாற்றிக்கொள்ள வேண்டியது, தேவனுக்குள்ளாக எங்கும் தேவனை பிரதிபலிக்கத்தக்கதான
ஒரு வாழ்க்கை வாழ வேண்டியது மிகவும் மிகவும் முக்கியமாயிருக்கிறது. ஆமென். ஆகவே நாங்கள் சபையில எப்படி வாழ்கிறோமோ வெளியிலும் அதே வாழ்க்கை தான், அதே ஒரு தேவனுக்குள்ளாக சபையிலும் தேவன் என்னை பார்க்கிறார், வெளியிலும் என்னை பார்க்கிறார் என்ற அந்த ஒரு தெய்வ பயத்தோடு எங்களுடைய செயற்பாடுகளும் செய்கைகளும் எல்லா வாழ்க்கை நிலைகளும் இருக்க வேண்டும். ஓகே, சரி. இந்த 10 கேள்விகளுக்கும் இவைகள்தான் சரியான பதில்கள். இந்த 10 கேள்விகளுக்கும் சரியான பதில்கள் எழுதினவர்கள் எழுதியிருக்கிறீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அநேகர் சிலர் குறிப்புகளை கூட கேட்டிருந்தீர்கள். ஆனாலும் உங்களால் அந்த 10 கேள்விகளுக்கும் பதில்களை கொண்டு வர முடியவில்லை. பரவாயில்லை, சோர்ந்து போக வேண்டாம் என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன். உங்களுக்குள்ளே கர்த்தருக்குள்ளான ஒரு தேடுதல் இருந்தபடினா கர்த்தர் உங்களை ஏற்கனவே ஆசீர்வதித்து விட்டார். ஆமென். ஆகவே சோர்ந்து போகாமல் இந்த வாரத்திலும் கேட்க போற கேள்விகளுக்கும் பதில்களை கண்டுபிடிக்க உற்சாகமாயிருங்கள். என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே இந்த வாரத்துக்குரிய கேள்விகளுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்லலாம். இந்த வாரத்துக்குரிய கேள்விகளை சீக்கிரமாக நான் சொல்ல விரும்புகிறேன். புதிதாக இணைந்திருக்கிறவர்களுக்காக முதலாவதாக 3 பாடல்கள், முதலாவது கேள்வியிலிருந்து 3வது கேள்வி வரைக்கும் 3 பாடல்கள் இடையிலிருந்து நாங்கள் ஒளிபரப்பு செய்து அந்த பாடலின் முதல் பாடல் வரி என்ன, பாடலை படித்தவருடைய பேர் என்ன என்று சொல்லி கேட்கிறோம். அடுத்ததாக 4வது கேள்வியிலிருந்து 7வது கேள்வி வரைக்கும் படம் பார்த்து பதில் சொல்லுன்ற ஒரு கேள்வி பகுதியாக வைத்து திரையிலே ஒரு படத்தை தோன்ற பண்ணி அந்த படத்தின் அடிப்படையிலே நாங்கள் கேள்விகளை கேட்கிறோம். அடுத்ததாக 8வது கேள்வியிலிருந்து 9வது கேள்வி வரைக்கும் வேதாகமத்திலே இருந்து சில கேள்விகளை கேட்கிறோம். 10வதாக ஒரு காணொளியை உங்களுக்கு காண்பித்து அந்த காணொளியிலே நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற புரிந்து கொள்ளுகிற விடயம் என்ன அல்லது இதன் மூலம் வெளிப்படுத்தப்படும் சத்தியம் என்ன என்று சொல்லி நீங்கள் எங்களுக்கு எழுத வேண்டும் என்று சொல்லி அந்த கேள்வியை கூட உங்களிடம் கேட்கிறோம். ஆகவே உற்சாகமாக அன்புக்குரியவர்களே இந்த கேள்விகளுக்கும் இந்த வாரத்திலும் நீங்கள் பதில்களை சொல்வதற்கு பலனாக திடமாக இருப்பீர்கள் என்று நான் நம்பிக்கொண்டு முதலாவதாக ஏற்கனவே உங்களுக்கு நான் அறிவித்தது போல என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே 3 பாடல்கள் இடையிலிருந்து ஒளிபரப்பு செய்யப்பட்டு உங்களிடம் அதற்கான கேள்விகளை கேட்கும்படியாக ஆயத்தமாக இருக்கிறது. அந்த வகையிலே உங்களுக்காக முதலாவதாக இடையிலிருந்து ஒளிபரப்பாகும் பாடல் இதோ. எனக்கு எதிராய் வரும் ஆயுதமெல்லாம் நிர்மூலமாய் போய்விடும் எந்த தேவனாமா. எனக்கு எதிராய் வரும் எது வந்தாலும் பரவாயில்ல, நிர்மூலமாய் போய்விடும் எந்த ஏன் தெரியுமா, என் வேலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும், என் வேலன் ஆரோக்கியம் தேவன் தானாமே. எந்த சரீரம் ஆசீர்வதிக்கப்படும். அன்புக்குரியவர்களே, இடையிலிருந்து ஒலிபரப்பாகிய இந்த முதலாவது பாடலின் முதல் பாடல் வரி என்ன, பாடலை படித்தவருடைய பெயர் என்ன? நிச்சயமாக இந்த பாடல் உங்களுக்கு அடிக்கடி நீங்கள் கேட்ட பாடல்களா இருந்தபடினாலே சீக்கிரமாக இந்த பாடலின் முதல் பாடல் வரியை கண்டுபிடித்து விட்டீர்கள். ஆனாலும் சிலருக்கு யார் படித்ததென்ற சந்தேகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. முயற்சி செய்யுங்கள், நிச்சயமாக கண்டுபிடிக்க முடியும். அன்பானவர்களே, என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியில இப்பொழுதும் உங்களுக்காக இடையிலிருந்து ஒளிபரப்பாகிறது 2வது பாடல். அன்புக்குரியவர்களே, இடையிலிருந்து ஒலிபரப்பாகிய இந்த 2வது பாடலின் முதல் பாடல் வரி என்ன, பாடலை படித்தவருடைய பெயர் என்ன? இந்த பாடலும் நீங்கள் அநேகர் கண்டுபிடிக்கிறீர்கள். ஆனாலும் சிறிய சந்தேகங்கள் இருந்து கொண்டிருக்கத்தான் செய்கிறது. பரவாயில்லை, முயற்சி செய்யுங்கள். அன்புக்குரியவர்களே, இப்பொழுதும் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே
மூன்றாவதாக இடையிலிருந்து ஒலிபரப்பாகும் பாடல் இதோ. மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா? மண்ணான மனிதன் நான், என்னால் ஏதுமாகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழக்கூடுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? அன்புக்குரியவர்களே, இந்த பாடலின் முதல் பாடல் வரி என்ன? பாடலை படித்தவருடைய பெயர் என்ன? அநேகருக்கு இந்த பாடல் கொஞ்சம் கஷ்டமா இருக்கிறது சகோதரனே என்று சொல்லுகிறீர்கள். ஆனாலும் கண்டுபிடிக்கலாம் என்ற சில உறுதிப்பாடுகள் உங்களுக்குள்ளே வருகிறது. நான் சொல்வது போல எல்லாவற்றுக்கும் முயற்சி செய்யுங்கள். சில வேளைகளிலே கஷ்டமா இருக்குமா இருந்தால் உங்களுக்கு தெரிந்த நண்பர்களிடம் கேளுங்கள். இப்படி ஒரு பாடல் இடையிலிருந்து ஒளிபரப்பாகியது சகோதரனே, நண்பனே, உங்களுக்கு தெரியுமா இந்த பாடலுடைய முதல் பாடல் வரி அல்லது படித்தவருடைய பேர் என்னென்று தெரியுமா என்று சொல்லி உதவி கேளுங்கள். கட்டாயமாக உங்களுக்கு உதவி செய்வார். அதற்கு முன்பதாக நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆமென். அன்பானவர்களே, இடையிலிருந்து 3 பாடல்களும் உங்களுக்காக நாங்கள் ஒளிபரப்பு செய்துவிட்டோம். அடுத்ததாக நான் சொன்னது போல படம் பார்த்து பதில் சொல் என்ற கேள்வி பகுதிக்குள்ளே கடந்து செல்ல இருக்கிறோம். இந்த படம் பார்த்து பதில் சொல் என்ற கேள்வி பகுதியிலே 4 கேள்விகள் இருக்கிறது. 4வது கேள்வியிலிருந்து 7வது கேள்வி வரைக்கும் உங்களுக்கு திரையிலே ஒரு படத்தை தோன்ற பண்ணி நாங்கள் கேள்விகளை கேட்கப் போகிறோம். அந்த வகையிலே 4வது கேள்வியாக படம் பார்த்து பதில் சொல் என்ற இந்த கேள்வி பகுதியிலே இப்பொழுதும் திரையிலே உங்களுக்கு ஒரு படத்தை நாங்கள் தோன்ற பண்ணுகிறோம். இந்த திரையிலே நீங்கள் பார்க்கும் தேவ மனிதனுடைய பெயர் என்ன? இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இந்த தேவ மனிதனை அநேகருக்கு தெரிந்திருக்கும். இல்லை என்று சொன்னால் சில வேளைகளில் தெரியாவிட்டாலும் நீங்கள் சற்று முயற்சி செய்யும் பொழுது கண்டுபிடிக்க முடியும். அதனாலே நான் உங்களுக்கு இந்த தேவ மனிதனை குறித்த குறிப்புகளை நான் சொல்லவில்லை. ஆகவே நீங்கள் இப்பொழுதும் திரையிலே பார்த்து கொண்டிருக்கும் இந்த தேவ மனிதனுடைய பெயர் என்ன? இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? அன்பானவர்களே, படம் பார்த்து பதில் சொல் என்ற இந்த கேள்வி பகுதியிலே 5வது கேள்வியாக இப்பொழுதும் திரையிலே ஒரு படத்தை நாங்கள் தோன்ற பண்ணுகிறோம். இப்பொழுதும் நீங்கள் திரையிலே பார்த்து கொண்டிருக்கும் இந்த தேவ மனிதனுடைய பெயர் என்ன? சில வேளைகளில் இவரை குறித்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். சிலர் நீங்கள் அறிந்திருப்பீர்கள். ஏனென்று சொன்னால் இவர் இலங்கையோ இந்தியா தேசத்தையோ சேர்ந்தவர் அல்ல என்பதனாலே சில வேளைகளிலே நீங்கள் அறியாமல் இருக்கலாம். ஆனாலும் சில வேதத்தை போதிக்கிற தேவனுடைய தாசர்கள் இந்த இவரை குறித்த பல விடயங்களை சொல்வதுண்டு. ஆமென். ஆகவே நீங்கள் இந்த திரையிலே பார்த்து கொண்டிருக்கும் இந்த தேவ மனிதனுடைய பேர் என்ன, இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர் என்பதை எங்களுக்கு எழுத வேண்டும். இவரை குறித்த ஒரு குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவரை குறித்த குறிப்பு, இவர் அதாவது அவர் வாழ்ந்த அந்த தேசத்தினுடைய ஒரு எழுப்புதலுக்காக மிகவுமே தன்னை ஒப்பு கொடுத்து வாழ்ந்த மனுஷன். அவர் இப்படியாக ஜெபித்தாராம்: தேவனே, என்னை வளையும், சபையை வளையும், உலகத்தை ஆசீர்வதியும் என்று சொல்லி இப்படி ஜெபித்தாராம். அதாவது என்னை மாற்றும், சபையை மாற்றும், ஏனென்று சொன்னால் உலகம் ஆசீர்வதிக்கப்படும்படியாய். அதனால்தான் நாங்கள் மாறினால், நாங்கள் அன்பானவர்களே தேவனுடைய வார்த்தைகளின் பிரகாரம் எங்களுடைய வாழ்க்கைகளை சரிப்படுத்தி கொள்ளும் பொழுது உலகம் ஆசீர்வதிக்கப்படும். அப்படியாக அந்த தேவ மனிதன் அவர் வாழ்ந்த அந்த தேசத்தினுடைய ஒரு எழுப்புதலுக்கு முக்கிய ஒரு காரணியாக இருந்தார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இவருடைய நாட்களிலே இப்படியாக அந்த தேசத்தின் எழுப்புதலுக்காக தன்னை ஒப்பு கொடுத்து, தன்னோடு இருந்தவர்களை ஒப்பு கொடுத்து தேவனிடத்தில் ஜெபித்து செயற்பட்ட பொழுது அந்த தேசத்திலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானதாம். அந்த அடிப்படையிலே அந்த தேசத்தை குறித்து சொல்லப்படுகிறது. இவர்களுடைய காலத்திலே
மதுக்கடைகள் மூடப்பட்டதாம், களியாட்ட விடுதிகள், நாடக கூட்டங்கள் மூடப்பட்டது, அரசியல் கூட்டங்கள் ஆட்களின்றி நடந்தன, சபைகளுக்குள்ளே கூட்டம் அலைமோதியது என்று சொல்லி அப்படியான ஒரு எழுப்புதலை கொண்டு வந்த ஒரு தேவ மனிதன் இவர். ஆகவே நான் இன்னும் சொன்னால் நீங்கள் இலகுவாக கண்டுபிடித்து விடுவீர்கள். அவர் எழுப்புதல் உண்டாகத்தக்கது, அவர் வாழ்ந்த தேசத்தில் எழுப்புதல் உண்டாகத்தக்கதாய் அவர் ஜெபித்த ஜெபம் என்னை மாற்றும், சபையை மாற்றும், உலகம், அவர் வாழ்ந்த தேசம் ஆசீர்வதிக்கப்பட தக்கதாக என்று சொல்லி அப்படியாக தேவ ஒரு வழிநடத்தலின் பிரகாரம் ஜெபித்தார்கள், செயற்பட்டார்கள் தேசத்தின் எழுப்புதலுக்காக என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அந்த வகையிலே இவர் மூலம் இவர் வாழ்ந்த அந்த காலங்களிலே பெரியோரு எழுப்புதலை அந்த தேசத்திலே கண்டார்கள். நான் சொன்னது போல மதுக்கடைகள், களியாட்டு அங்கே இடங்கள், இப்படியாக எப்படி இன்றைய நாட்களிலும் மனுஷர்கள் பொழுதுபோக்கும்படியாக சினிமாக்களும் இப்படியாக களியாட்டுத்தனமான காரியங்களுக்குள்ளே போகிறது போல அந்த நாட்களிலே அப்படியான இருந்த இடங்களிலே கர்த்தர் அன்புக்குரியவர்களே ஒரு பெரிய ஒரு எழுப்புதலை அங்கே உண்டாக்கினார். அவைகள் எல்லாம் மூடப்படத்தக்கதாக ஒரு எழுப்புதலை உண்டாக்கினார் என்று சொல்லி நாங்கள் இந்த மனுஷனை குறித்து பார்க்க முடியும். அன்புக்குரியவர்களை, இப்பொழுதும் படம் பார்த்து பதில் சொல்லுகின்ற இந்த கேள்வி பகுதியிலே நாங்கள் 6வது கேள்வியாக இன்னொரு படத்தை உங்களுக்கு திரையிலே நாங்கள் தோன்ற பண்ணுகிறோம். இப்பொழுதும் நீங்கள் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிற இந்த படத்திற்கும் வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு மனுஷனுக்கும் மிகவும் நெருங்கிய தொடர்பு இருக்கிறது. இப்படித்தான் இந்த மனுஷன் அவர் மரித்தார் என்று கூட சொல்லப்படலாம். ஆமென். அப்படியாக வேதத்திலே ஒரு மனுஷனை குறித்த விடயம் இந்த படத்தின் அடிப்படையிலே நடந்தது. இந்த மனுஷனுடைய பெயர் என்ன? நீங்கள் இந்த இப்பொழுதும் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிற இந்த படத்தின் அடிப்படையிலே வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு மனுஷன் மரித்தான் என்று சொல்லப்படுகிறது. அவன் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த மனுஷனுடைய பெயர் என்ன என்பதுதான் கேள்வி. இலகுவாக நீங்கள் கண்டுபிடித்து விடுவீர்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, படம் பார்த்து பதில் சொல்ல என்ற இந்த கேள்வி பகுதியிலே 7வது கேள்வியாக இன்னொரு படத்தை நாங்கள் திரையிலே தோன்ற பண்ணுகிறோம். இப்பொழுதும் நீங்கள் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிற இந்த படங்களின் அடிப்படையிலே வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு தேவ மனிதனுடைய பெயரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அன்பானவர்களை, மீண்டும் சொல்லுகிறேன், இந்த திரையிலே நீங்கள் பார்க்கிற இந்த படங்களை ஒன்று சேர்த்து ஒரு படமாக போட்டிருக்கிறேன். இந்த படங்களின் அடிப்படையில் வேதத்தில் எழுதப்பட்ட ஒரு தேவ மனிதனுடைய பெயரை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த தேவ மனிதனுடைய பெயர் என்ன என்பதை நீங்கள் கண்டுபிடிக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே 8வது கேள்வியாக வேதாகமத்திலிருந்து இப்பொழுதும் உங்களிடம் கேட்கிற கேள்விக்குள்ளே கடந்து வருகிறேன். 8வது கேள்வியாக உங்களிடம் கேட்கிற கேள்வி, நம்பிக்கையோடு எதை சேர்த்தால் விசுவாசம் உண்டாகும்? 8வதான கேள்வி, நம்பிக்கையோடு எதை சேர்த்தால் விசுவாசம் உண்டாகும்? ஓகே, இதற்கான பதிலை கண்டுபிடிக்கும்படியா அன்பாக கேட்கிறேன். 9வதான கேள்வி, இயேசு ஜனங்களோடு உவமையில் பேச வேண்டிய 3 காரணங்கள் என்ன? இயேசு ஜனங்களோடு அவர் உவமை மூலமாக பேசுவதற்கான 3 காரணங்கள் என்ன என்பதை வேதத்திலிருந்து நீங்கள் கண்டுபிடிக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே 9 கேள்விகள் முடிவடைந்து விட்டது. இறுதி கேள்வி, நான் சொன்னது போல ஒரு காணொளி ஒன்று இப்பொழுதும் உங்களுக்காக ஒளிபரப்பாக இருக்கிறது. இந்த காணொளியை நீங்கள் பார்த்து இதிலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுகிற, புரிந்து கொள்ளுகிற என்ன விடயங்கள் என்பதை எழுத வேண்டும், அல்லது இதன் மூலம் என்ன சத்தியம் இதில் வெளிப்படுகிறது என்பதை கூட நீங்கள் எங்களுக்கு எழுதி தெரிவிக்க வேண்டும். ஓகே, சரி, எல்லாரும் சேர்ந்து இப்பொழுதும் நாங்கள் ஒளிபரப்பாகும் இந்த காணொளியை பார்த்து மீண்டுமாக இணைந்து கொள்வோம்.
மெதுவா எழுந்துங்க. பாத்து பாத்து மெதுவா. யார் தாத்தா நீங்க? ஏன் கீழே விழுந்தீங்க? ஆதரவுக்கு யாருமே இல்லாதவமா, வயசாயிடுச்சுல, தள்ளாடிட்டவா. தாத்தா இட்லி எல்லாம் தரையில கிடக்குது. தாத்தா ஏன் தாத்தா அழறீங்க? வீட்டுல வயசுக்கு வந்த கண்ணு தெரியாத என் பேத்து இருக்காமா. ஒரு கல்யாண வீட்டை நானும் சாப்பிட்டு என் பேத்துக்கும் இட்லி வாங்கிட்டு வந்தேன். ஆனா இப்படி ஆயிடுச்சேம்மா, இப்படி ஆயிடுச்சேம்மா. தாத்தா இன்னும் வரலையே, பசியா இருக்குது. என் பேத்து பசியோட இருப்பாளேம்மா, பசியோட இருப்பாளே. கவலைப்படாதீங்க தாத்தா, நாங்க கொண்டு வந்திருக்க மதிய சாப்பாடு உங்களுக்கு தரோம். உங்க பேத்திக்கு கொண்டு போய் கொடுங்க. ஆமா தாத்தா. நன்றியம்மா, நீங்க நல்லா இருக்கணும்மா. ஸ்னேகா, என்ன ரேகா? அந்த ஆம்புலன்ஸ் இவ்ளோ வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு போகுதுன்னா யாரோ உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்காங்கன்னு தானே அர்த்தம். ஆமாண்டி. அவங்க உடனே சுகமாகணும்னு நாம ஜெபிப்போமா? சரி ரேகா. ரேகா சொல்லடி ஸ்னேகா. உயிருக்கு ஆபத்தான நிலைமையில ஆம்புலன்ஸ்ல போன யாரோ ஒருத்தருக்காக நாம ஜெபிச்ச ஜெபம் அவரை காப்பாத்திடும்ல? ஆமா ஸ்னேகா, ஏன்னா நம்ம 2 பேரும் கர்த்தருக்கு பிரியமானவங்க. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டதுன்னு கர்த்தரோட வேதம் சொல்லுது. வேதத்தோட வார்த்தைகள் ஒரு நாளும் வீணா போகாது. அவருக்கு அப்பவே சுகம் கிடைச்சிருக்கும். அன்புக்குரியவர்களே, நீங்கள் பார்த்த இந்த காணொளியின் பிரகாரம் நான் கேட்டது போல இதில் என்ன காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், அல்லது எதை இவர்கள் நடித்து காட்டியிருக்கிறார்கள், என்ன சத்தியம் இதன் மூலமாக வெளிப்படுகிறது என்பதை நீங்கள் எங்களுக்கு எழுத வேண்டும். அன்புக்குரியவர்களே, என் கேள்விக்கென்ன பதில் என்ற நிகழ்ச்சியிலே 10 கேள்விகளும் முடிவடைந்து விட்டது. நான் இறுதியாக உங்களுக்கு சொல்வது போல உங்களுடைய பதில்கள் புதன்கிழமை தான் கடைசி நாளாக இருக்கிறது. ஆகவே புதன்கிழமைக்கு முன்பதாகவோ அல்லது புதன்கிழமையோ உங்களுடைய பதில்களை எங்களுக்கு அனுப்பி வைத்துவிட வேண்டும். அத்தோடு உங்களுடைய பதில்களை எங்களுடைய மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ அல்லது எங்களுடைய வைபர் இலக்கத்தின் மூலமாகவோ இப்பொழுது நீங்கள் திரையிலே பார்த்து கொண்டிருக்கிற இந்த முகவரிகள் மூலமாக அனுப்பி வைக்க முடியும். இலகுவான ஒரு முறையை கூட நான் உங்களுக்கு சொல்லி வருகிறேன். நீங்கள் அநேகர் நேரடியாக வைபர் இலக்கத்திற்குள்ளோ அல்லது மின்னஞ்சல் முகவரிக்குள்ளோ சென்று எழுத முடியாத ஒரு கஷ்டமான சூழ்நிலைகள் இருக்கலாம். நீங்கள் ஒன்று செய்யலாம் அன்புக்குரியவர்களை, நான் சொல்வது போல ஒரு பேப்பர் எடுத்து அதிலே தமிழிலோ ஆங்கிலத்திலோ நான் கேட்ட கேள்விகளுக்குரிய பதில்களை எழுதிவிட்டு ஒரு போட்டோ எடுத்து அந்த போட்டோவை நீங்கள் வைபர் மூலமோ அல்லது மின்னஞ்சல் முகவரி மூலமாகவோ அனுப்பி வைக்கும் பொழுது நாங்கள் அந்த பதில்களை பார்ப்போம். சரியா பிழையா என்பதை நாங்கள் அதை திருத்திக் கொள்வோம். ஆமேன். ஆகவே உங்களுடைய இலகுவான ஒரு முறையையும் நான் சொல்லியிருக்கிறேன். தெரிந்தவர்களுக்கும் அன்புக்குரியவர்களே இந்த நிகழ்ச்சியை குறித்து சொல்லுங்கள். அவர்களும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கெடுக்கட்டும். அவர்களும் கர்த்தருக்குள்ளான ஒரு தேடுதலை உண்டாக்கட்டும். கர்த்தர் நிச்சயமாய் அதன் மூலம் அவர்களை ஆசீர்வதிப்பார். இந்த நிகழ்ச்சி வீண் சிந்தனைகளுக்கும் வீணான ஒரு பொழுதுபோக்குகளுக்கும் நேரங்களை செலவிடாமல் இப்படியான காரியங்களுக்குள்ளே நேரங்களை செலவிடும் பொழுது தேவ பிள்ளைகளே, இதை பார்த்து கொண்டு அன்பு சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறதை நிச்சயமாக நீங்கள் அநேகர் உணர்ந்திருக்கிறீர்கள். மற்றவர்களும் சொல்லும் பொழுது அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஏதுவாக இருக்கும். அன்பானவர்களே, இத்துடன் எங்களுடைய இந்த என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சியை இந்த வாரத்திலே முற்று முழுதாக நாங்கள் நிறைவுக்கு கொண்டு வருகிறோம்.
மீண்டும் கர்த்தருடைய சித்தத்தின்படி வருகிற கிழமை என் கேள்விக்கு என்ன பதில் என்ற நிகழ்ச்சி மூலம் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபையும் தேவ சமாதானமும் தேவ பாதுகாப்பும் உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், 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 ஆமேன்.